ஏண்டி வந்ததுலேருந்து உம்முன்னு இருக்க? அங்கேயே தங்கி படிக்கிற ஹாஸ்டல் வசதி இருந்ததால் தானே உன்னை அங்கே சேர்த்தோம். இப்போ என்னடி ஆச்சு அங்கே வேணாம்னு சொல்கிற என்ற அம்மாவின் இந்த கேள்விகளுக்கு அங்கே நடக்கும் பிரச்சனையை எப்படி சொல்வது என்ற யோசனையில் 4 தூண்கள் அமைந்த முற்றத்தில் சுவரை ஒட்டி இருக்கும் சிகப்பு நிற திண்ணையில் சாய்ந்து அமர்ந்து காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அர்ச்சனா. ஏண்டி உன் அண்ணன் வந்து கேட்டா என்ன சொல்ல என்று மீண்டும் அவளை துளைக்க, மா கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, எனக்கே அதை எப்படி சொல்கிறதுன்னு யோசனையில் இருக்கேன். நீ வேற மாறன் அண்ணாவை சொல்லி இன்னும் குழப்பாதம்மா என்றால் எரிச்சல் தேங்கிய குரலில். இது என்னடி அம்மா, என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம்னு தயங்குற, அப்படி என்ன கஷ்டம் அங்கே உனக்கு என்றாள் அம்மா. சற்றென்று எழுந்தவள் சமையல் அறைக்குள் சென்று சிங்கில் காபி கப்பை போட்டுவிட்டு சற்று நேரம் அங்கேயே நின்றிருந்தாள். அவள் தாய் மாதவி என்னவோ உற்ற தோழி போல்தான் தன் மகளிடம் பேசி அவளின் தேவைகளை நிறைவு செய்வார். ஆனால் அர்ச்சனா இயல்பிலேயே எல்லோரிடம் ஒதுக்கம் காட்டுபவள். அம்மாவிடம் கூட எது குறித்தும் வெளிப்படையாக பேச மாட்டாள். எந்த ஒரு விஷயத்தையும் நதியாவிடம் இயல்பாக பேசி பகிர்ந்து கொள்வது போல் அவளுக்கு தன் அம்மாவிடம் நெருங்கி பேச முடியவில்லை. ஒருவேளை சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்ததால் கூட இருக்கலாம். ஆனால் அவளிடம் கூட இப்போது இருக்கும் தன் பிரச்சனையை தானே சென்று பேச தயக்கமாக இருந்தது அவளுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து, சரி அண்ணி இங்கே வரும்போது சொல்லிக்கலாம் என்று நினைத்தவள் கிச்சனில் இருந்து வெளியே வர அவள் கையில் இருந்த சாம்சங் அலறியது. என்னோடு நீ இருந்தால் என்ற பாடல். இந்த ரிங்டோனை மாற்றணும் என்று நினைத்தவள் கைபேசியை உயிர்ப்பித்து காதில் வைத்தாள். கல்லூரி மாணவிகள் விடுதி அறை நண்பி பவித்ராதான் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருந்தாள். என்னடி உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதா? உனக்கு எப்படி என் நம்பர் கிடைத்தது? இல்லடி ப்ளீஸ், இனி அதுபோல எல்லாம் பேசலடி, யார்கிட்டையும் சொல்லிடாத என்றால் உண்மையான வருத்தத்தில் அவள். சி போனவை, இனி இது போல் என்கிட்ட பேச முயற்சிக்காத, நான் வேற காலேஜ் சேரப்போறேன் என்றாள் தீர்மானமாக. இல்லை அச்சு என்று அவள் ஏதோ சொல்ல வருவதை கூட காதில் வாங்காமல் போனை கட் செய்தாள் அர்ச்சனா. அந்த நேரம் பார்த்து நதியா வந்தாள். அத்தை என்று அழைத்து கொண்டு. 2 வீடு தள்ளிதான் அவள் வீடு. அர்ச்சனா, மாறன் இவர்களின் மாமன் மகள்தான் நதியா. நதியா இப்போதுதான் சிவில் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். மாறன் 6 மாதத்திற்கு முன்பு தான் ஐபிஎஸ் வேலையில் இங்கு சொந்த ஊரிலேயே பணி கிடைக்க மகிழ்ச்சியாக வந்து சேர்ந்தான். தந்தை தவறிவிட்டார். எனவே அம்மாவும் தங்கை அர்ச்சனாவையும் தன் பொறுப்பு என அவர்களை அக்கறையுடன் பார்த்து கொண்டான். கொஞ்சம் முன்கோபி, சற்றென்று கடும் சொற்களும் சில நேரம் கை நீட்டியும் விடுவான். தங்கை என்பவள் மகள் போன்று என்பதில் பாசமும் சிறிது கண்டிப்பும் இருக்கும். ஆனால் அர்ச்சனா எதிலும் சோம்பேறி, எல்லாவற்றிலும் நாசுக்கு பார்ப்பவள். பேச்சிலும் மற்றவர்களிடம் அதையே எதிர்பார்ப்பாள். ஆள் சற்று மாநிறம் என்றாலும் முகம் கலைமிக்கவள். இப்படியானவளுக்குத்தான் வந்தது சோதனை. 12ஆம் இறுதியாண்டு தேர்வில் கிடைத்த 800 சில்லறை மதிப்பெண்கள் எடுத்ததில் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும், பிறகு வேலை கிடைக்கும், ஏதாவது கோர்ஸு படித்து கொள்ளலாம் என பெரியவர்கள் சொல்ல தலையாட்டினான். அந்த டிபிஎஸ் நல்ல காலேஜ்மா, என் நண்பனின் பையன் கூட அங்கே தான் படிக்கிறான். +2ல் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் இப்போ அரியர் இல்லாமல் பாஸ் ஆகிறான். அப்படி ஒரு தரமான காலேஜ், மக்கு பசங்களையும் தேர்த்தி விட்டுடுவாங்க என்று அவளின் ஒரே தாய் மாமாவான சத்தியமூர்த்தி சொல்ல, அப்போ நான் என்ன மக்கு ஸ்டூடெண்டா? இந்த மாமா எப்பவும் இப்படி பொடி வச்சு தான் பேசுவாங்க என்று மனதில் நினைத்தாலும் சரி மாமா என்று பவ்யமாக தலையை ஆட்டி தான் அங்கு சென்று சேர்ந்தாள் அர்ச்சனா. ஆனால் என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்க, ஏதும் பாய் ஃப்ரெண்ட் மேட்ரா என்று கேட்டுக்கொண்டு அவள் பக்கத்தில் வந்த நதியா குறுகுருவென அவளை பார்க்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றாள். பின்ன என்ன ஆச்சு?
எனக்கு மூடு சரியில்லை, ரூமுக்கு போகிறேன். நதியா எப்படியும் தன் பின்னால் வருவாள் என்று தெரியும் அவளுக்கு. அதனால் அறையை பார்த்து திரும்ப, நில்லுடி, வந்ததிலிருந்து 2 வாரமாக இப்படித்தான் இருக்காமா, நீயாவது என்னன்னு கேளு என்று அங்கு வந்த மாதவி காஃபி டம்ளரை நதியாவிடம் தந்து அவளுக்கு கண்ணால் சாடை காட்ட, நான் பார்த்திக்கிறேன் என்று அவளும் சைகையிலே பதில் தந்துவிட்டு, வா அச்சு, அவன் மாடிக்கு போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு மாடி ஏற, மாடிக்கு செல்ல வீட்டின் வெளிப்புறத்தில் படிகள் அமைந்திருந்தது. படிகளை ஒட்டி நடப்பட்ட கொடிமல்லி மாடி வரை ஏற்றப்பட்டு இருந்ததால் அதிலிருந்து பறிக்காமல் விடப்பட்ட 1-2 பூக்கள் அப்போதுதான் மொட்டை விழுந்து அங்கு ஒரு ரம்மியமான மனத்தை பரப்பி கொண்டிருந்தது. கையில் இருந்த காஃபியை சுவைத்தவள் நுரையீரல் வரை சுவாசத்தை இழுத்துவிட்டு, எப்பா, இந்த பூக்கு தான் எவ்வளவு வாசம் என்று மாடியின் தடுப்பு சுவரில் அமர்ந்தாள் நதியா. அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்த அர்ச்சனா கையில் இருந்த கைபேசியில் எதையோ வேண்டாவிருப்பாக தட்டி கொண்டு இருந்தாள். காஃபியின் கடைசி சொட்டு வரை முழுவதுமாக தொண்டையில் இறக்கிவிட்டு நாவில் அதன் சுவையை ரசித்தபடி, இப்ப சொல்லு, என்ன உன் பிரச்சனை என்று கேட்டாள் நதியா. அது வந்து என் காலேஜில் என்று துவங்கியவள் முழுவதும் சொல்ல துவங்கினாள். நான் காலேஜில் சேர்ந்து 2 நாளிலேயே கோமதி, ரேவதி, பவித்ரா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நல்ல விஷயம்தானே என்றாள் நதியா. நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் பவியும் கோமதியும் பிசிக்ஸ் பாடப்பிரிவில், நானும் ரேவதியும் தான் பிசிஏ பிரிவு. எல்லாரும் ஒரே ஹாஸ்டல் தான் என்று தயங்கி நிறுத்த, சரி, இதில் என்ன பிரச்சனை என்றான். நானும் பவியும் ஒரே ரூம், அதே போல் அவங்க 2 பேருக்கு ஒரு ரூம்னு பிரித்து தந்தாங்க ஹாஸ்டலில். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் ரேவதிக்கும் கோமதிக்கும் வேற ரூம் மேட். அதுதான் இந்த ஹாஸ்டலில் அவ்வளவா சரியில்லை என்று சற்று தயங்கினான். சொல்லு என்று அமைதியாக அவள் முகத்தை பார்த்தாள் நதியா. அர்ச்சனா தன்னை ஒருவாறு சரி செய்து கொண்டு, அதுதான் அங்கே எல்லா பொண்ணுங்களும் இல்லை, ஒரு சில பொண்ணுங்க ஒரு மாதிரி படம் எல்லாம் பார்க்குறாங்க, அதுவும் எல்லாரும் கேர்ள்ஸ் என்றதால் சிலர் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க என்றாள் அர்ச்சனா. சரி, இந்த பிரச்சனையை உங்கள் காலேஜ் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே என்று நதியா சொல்ல, இல்லை, எவிடன்ஸ் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது என்றாள். அதுவும் பிரின்சியோட சொந்தக்கார பெண் கூட இது போல என்று தலையை கவிழ்ந்து கொள்ள, அவள் வேறேதோ மறைப்பதாக தோன்றியது நதியாவுக்கு. உனக்கு இதுபோல் ஏதாவது பிரச்சனை வந்ததா என்று நேரடியாக அவள் முகத்தை பார்த்து கேட்டாள் நதியா. கண்கள் கலங்க என்று தலையாட்டி விட்டு அவள் மடியில் முகத்தை மூடி சிறிது அழுதவள், ஆமா, என் கூட தங்கியிருக்காளே பவித்ரா, அவள் ஹாஸ்டல் வந்ததும் எப்பவும் ஃபோனில் ஏதேதோ படங்களை பார்த்துக்கிட்டு இருப்பா. லீவுக்கு ஊருக்கு வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி அவள் திடீர்னு என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். நாங்கள் சாதாரணமாக அப்படியெல்லாம் செய்வதில்லை. ஏதாவது சந்தோஷமான விஷயம் இருந்தால், யாருக்காவது பிறந்தநாள் கொண்டாட்டம், போட்டிகளில் பரிசு வாங்குவது, இது போல நேரத்தில் தான் கட்டிப்பிடித்து வாழ்த்து சொல்வோம். ஆனால் அன்னைக்கு பவியின் நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. கஷ்டப்பட்டு அவளை பிடித்து தள்ளி கன்னத்தில் ஒரு அடி கொடுத்த பின்னர் தான் அவள் தன் நிலைக்கே வந்தாள். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற என்று கேட்டேன். இல்லை அச்சு, இதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை, வா இங்கே பாரேன், என் மொபைலில் வர்ற படங்கள் பாரு, அப்புறம் நீயே இது போல் இருக்கலாம்னு சொல்லுவ. என்னது, மொபைலில் அது போல் படமா? இவ்வளவு நாளாக நீ இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தியா? போடி தூரமா, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை. என் அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் தங்கை நான். எப்படி இருப்பேன், என்கிட்டயே இப்படி பேசுறியே என்று சொன்னேன். போடி, போலீஸ் அண்ணன் இருந்தால் தப்பு பண்ண மாட்டாங்களா? நம்ம ஹாஸ்டல் பொண்ணுங்களில் போய் பாரு, பாதி பேர் இப்படித்தான் இருக்காங்க என்றாள். இப்படி பேசாதடி என்றேன். ஏய், போய் அங்கே படு, இல்லைனா நான் வார்டனை கூப்பிடுவேன் என்றேன். இரு, என் அண்ணாவை வர சொல்கிறேன். இப்படி சொன்னதும் கொஞ்சம் முகம் மாறி அமைதியாயிட்டா. அதுக்கப்புறம் நானும் மறுநாள் ஒரு வேகத்தில் அண்ணனுக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் ஏனோ அவரிடம் இதை பற்றி பேச முடியலை அண்ணி என்றாள். சரி, இப்போ என்ன செய்ய போற என்று கேட்டாள் நதியா. நான் அந்த காலேஜுக்கு இனி போக மாட்டேன் என்று சொன்னாள். சற்று நேர அமைதிக்கு பின், இங்கே பாரு அச்சு,
இப்போ அந்த காலேஜில் இருந்து வெளியே வந்து வேற காலேஜில் இடம் கிடைப்பது கஷ்டம். அதிலும் அங்கேயும் எல்லாம் சரியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு எதிர்பார்க்க முடியாது. நமக்கு பிடிக்காத விஷயத்திலிருந்து ஒதுங்கி வர்றது தான் இதுக்கு ஒரே வழி என்றாள் நதியா. அப்போது இது போல பிரச்சனையை சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாறணுமா? இப்படி கேட்ட அச்சுவின் கோபம் பார்த்து, இல்லடா, நான் சொல்வது இதை தவிர்த்து வேற ஆல்டர்னேட்டிவ் செய்யலாம்னு சொல்கிறேன் என்றான். அப்படின்னா என்ன என்று கேட்க, நீ ஹாஸ்டலில் இருந்தால் தானே இப்படி பிரச்சனை, அதனால் அத்தையை கொஞ்ச நாள் உன்னை பார்த்துக்க அங்கே ஒரு வீடு எடுத்து தங்கினா நீ வீட்டிலிருந்து காலேஜ் போயிட்டு வரலாம். முகத்தில் சட்டென்று ஒரு மகிழ்ச்சி கீற்று தோன்றி மின்னலென மறைந்தது அர்ச்சனாவின் முகத்தில். ஏன், என்ன ஆச்சு அச்சு என்றாள் நதியா. அதில் அண்ணி, இப்படி நம்ம பிரச்சனை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போயிட்டா என்ன போல எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை இது போல் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிப்பாங்க என்றால் கவலை தோய்ந்த முகத்துடன். என்ன பண்றது அச்சு, நம்ம சமூக அமைப்பு அது மாதிரி இருக்கப்ப என்ன செய்ய முடியும்? பண்பாடு கலாச்சாரம் சார்ந்தது தான் நம் இந்தியா. ஆனால் வெளிநாட்டு மோகத்தில் எது தேவை எது தேவையில்லை என்பதை அவரவர் தானே தீர்மானிக்க முடியும். என்னதான் சட்டம் நீதி நேர்மைன்னு நாம் யோசித்தாலும் சமூகத்தில் இருப்பவங்க எல்லோரையும் மாற்ற முடியாது கண்ணம்மா என்றாள் நதியா. சரி வா, நேரமாச்சு, கீழே போகலாம் என்று சொல்லியபடி எழுந்தவளே, அண்ணி, அம்மா கிட்ட இந்த பிரச்சனையை அப்படியே சொல்லாதீங்க, பயந்துடுவாங்க, அப்புறம் என் படிப்பு கூட தடையாகிவிடும் என்றால் கவலையாக. எனக்கு தெரியாதா என் அத்தையை பற்றி? வா, கவலை விடு, நான் அத்தை கிட்ட பக்குவமாக சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் என்று அதோடு அந்த விஷயத்தை மாற்ற எண்ணி இருவரும் வேறு டாபிக் பற்றி பேசியபடி வந்தாலும் நதியா, நாம் எழுதின சிவில் சர்வீஸில் பாஸ் ஆகி மாறன் மாமாவை போல் ஐபிஎஸ் தான் ஆகணும். இதுபோல் சமூகத்தில் வளரும் கண்ணுக்கு தெரியாத நோயை போக்க வழி பண்ணணும். எல்லாரும் தெரிஞ்சு இதில் விழுவதில்லை. இப்போ இருக்க வசதி அதிகப்படி விஷயங்கள் தெரிவது எளிதாகிவிட்டதால் நம் பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாம் மறந்து ஆர்வக்கோளாறில் தான் படிக்கும் பருவத்திலே மாறிடுறாங்க. எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கிறது போல இதுவும் ஒன்று என்று நினைத்து கொண்டால் மனதில். பேசிக்கொண்டே கீழே வந்தவர்களின் சிரிப்பொலி கேட்டு மாதவியும் சிறு புன்னகை கொண்டாள்.